இப்ப இருக்க காலத்துல தங்கத்தோட விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது. இந்த தங்கத்தை அடகு வச்சு வீடு நிலம் வாங்குறதெல்லாம் நல்லதா அப்படின்னு மக்கள் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தங்க நகையை வச்சு நிலம் அல்லது வீடு வாங்குறது பெரிய முதலீடா பார்க்கப்படுது. இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பார்க்கணும். நீங்க அணிவதற்கு பயன்படுத்தாத லாக்கர்ல இருக்கிற நகைகளை மட்டுமே விற்று நிலம் வாங்குவது புத்திசாலித்தனம் தான். தங்கம் வளர்ற விகிதத்தை விட நல்ல இடத்துல அமையும் நிலத்தோட மதிப்பு பல மடங்கு வேகமா உயரும். அதே நேரம் சில நடைமுறை உண்மையும் இருக்கு. கொஞ்சம் நகையை வச்சு கட்டலாமா இல்ல அடகு வச்சு கட்டலாமா அப்படின்னு ஆலோசனை எல்லாம் கேட்டிருக்காரு ஒரு நெட்டிசன். நான் சொன்னது குறுகிய காலத்துல மீட்டு விடுவது அப்படின்னா அடகு வைக்கலாம், அப்படின்னா விற்கலாம். எப்படியும் 80-90 தான் அடுத்த ஓரிரு ஆண்டுகள்ல தங்கம் விலை இருக்கும் அப்படின்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டிருந்தாரு. 2020 நண்பர் ஒருவர் 3.25 சென்ட் வீட்டு மனைய 5.5 லட்சத்துக்கு வாங்கினாரு. நகையை வச்சுதான் வாங்கினாரு. இன்னைக்கு அந்த நிலத்தோட மதிப்பு சுமார் 20 லட்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த நிலத்தோட பக்கத்துல ஆர்டிஓ அலுவலகம் மற்றும் பள்ளி கல்லூரி காரணமா மதிப்பு எங்கேயோ போயிருச்சாம். இதே போலதான் நிறைய பேர் ஒவ்வொரு பதிவுகளையும் பதிவிடுறாங்க. நீங்க வாங்குற நிலத்தோட மதிப்பு உயர்ந்தா மட்டுமே நீங்க தங்கத்தை அடகு வச்சோ இல்ல விட்டோ அந்த இடத்த வாங்கலாம். அந்த நிலத்தோட மதிப்பு உயராதுன்னு தெரிஞ்சா நீங்க நகையை விற்கிறது எல்லாம் சரியே இல்ல. நகையோட விலை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்க இந்த காலத்துல அது ரொம்ப தவறு அப்படிங்கிற மாதிரிதான் கருத்துக்களை எல்லாரும் பதிவிட்டு இருக்காங்க.